அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கடகராசி நேயர்களுக்கு ருட்சக யோகம், செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய ருட்சக யோகத்தினால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு சாதக யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. கடகராசி சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. புத்தி கூர்மை, அறிவு ஆற்றல், பகுத்தறிவு மட்டும் கிடையாது, படிப்பறிவு சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க தான் அதாவது கடகராசியில் பிறந்தவங்க. நீங்களும் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க. உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினாலும் தெரிஞ்சாலும் நீங்கள் விலகித்தான் வருவீங்களே தவிர அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அந்த ஒரு நல்ல சிந்தனைகளும் நல்ல உள்ளத்தோடும் இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி நேயர்கள். ஆனால் அப்படியேப்பட்ட உங்களுக்கு கடந்த காலத்தில் அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, இந்த மாதிரி சில இன்னல்கள், இது ஒரு 3.5 வருஷ காலகட்டம் கஷ்டங்களை நோக்கி பயணித்து என்ன இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குதே, நமக்கு ஆரம்பத்துலலாம் இப்படி இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருந்தோம், இப்போ பார்த்தோன்னா நாளுக்கு நாள் நமக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது, எப்போ குறையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த பஞ்சமகா புருஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 கிரகங்கள் அப்படின்னா சனி பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், இந்த 5 நவ கிரகங்களிலேயே இந்த 5 பேருக்கும் ஒரு யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரக அமைப்புகளுக்கும் ஒரு யோகங்கள் உண்டு. அப்படி பார்த்துட்டோம்னா இந்த செவ்வாய் பகவானுக்கு ருட்சக யோகம் அப்படிங்கிற ஒரு பெரும் சிறப்பு ஒரு யோகம் அமையுதுங்க. அந்த யோகம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதாவது ஜூலை மாதம் அதாவது 12ஆம் தேதி வரைக்குமே இந்த 43 நாளும் ருட்சக யோகம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஆமாங்க, ருட்சக யோகம்னா என்ன அப்படின்னா, ருட்சக யோகம்னா அதாவது வீடு, மண்மனை, செல்வாக்கு, அதே மாதிரி தொழில் செய்யக்கூடிய அரசாங்க சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தினால் பெரும் ஒரு புகழ், அதே மாதிரி வேலையினால் ஒரு பெருமை, அதே சமயத்தில் பணவரவு, தனவரவு, கிரயம் யோகங்கள், வீடு கட்டுற யோகங்கள், அதே மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலும் பூமி சார்ந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகம்தான் இந்த ருட்சக யோகங்கிறது. இந்த ருட்சக யோகம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த யோகம் உங்களுக்கு அமையறதுனால நீங்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனையில் இருந்து அதாவது வருத்தப்பட்டு ஏன் நமக்கு பொருளாதார தடைகள் இருக்குது, ஒரு இடத்தினால பிரச்சனைகள் இருக்குது, வேலையில் நம்ம நல்லபடியாகவே வேலை செஞ்சாலும் நமக்கு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படுது, கூட இருக்கிறவங்களாலேயே நமக்கு தொல்லைகள் ஏற்படுது, தொழிலில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் நமக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா கடகராசி பொறுத்த வரைக்கும் அதாவது விவசாயம் சார்ந்தது மட்டும் கிடையாதுங்க, அதாவது மருத்துவ சார்ந்த தொழிலும் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் சம்மந்தப்பட்டது, அதே நேரத்தில் வெளிநாடு பிரயாணங்கள், தூர பிரயாணங்கள்னால மேன்மை அடையக்கூடியது, இது எல்லா திறமைகள் உங்களுக்கு இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்குது, வெற்றிங்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க மற்றவங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா உழைப்பு நம்மளுதான் இருக்குது, ஆனால் மேன்மை மற்றவங்களுக்காக இருக்குது. லாபம் வருது, அது நமக்கு அனுபவிக்க முடியல, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிங்க, இன்னைக்கு அடுத்தவங்க கையில் தான் இருக்குது தவிர உங்களுக்குன்னு சொல்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு சரியான முறையில் பயன்படலை. குறிப்பாக சொல்ல போனோம்னா சிலருக்கு கூட பிறந்த பிறப்புகள் நாள் ஒற்றுமை குறைந்த நிலையிலும், உறவினர்களால் அதாவது நல்லதே செஞ்சு அவ பேர் பங்கங்களும், இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு வாழ்க்கையிலேயே நிம்மதியில்லாத நிலைகள் நீங்கள் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விதத்தில் கல்யாணம் பண்ணி ஏன் நமக்கு எல்லாரும் எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நமக்கு ஒன்று போன ஒரு பிரச்சனைகள் வருது, ஏதோ ஒரு நிம்மதி இழக்குது, தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படுறதுனால மன அமைதியே இல்லை, எங்கே போகலாம் புரியல, என்ன செய்யலாம்னு தெரியல, விடிய யோசிக்கிறீங்க, ஆனால் விடிஞ்ச பிறகு என்ன செய்தாலும் அதில் ஒரு பிரச்சனையாக தான் வருதே தவிர அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல, தீர்த்தாலும் அடுத்த பிரச்சனை முளைக்குது. இப்படி தான் போயிட்டு இருக்குதுங்க. அது குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த 1.25 வருஷத்துல இருந்து இடமாற்றங்கள் பண்ணுறீங்க, தொழில் மாற்றங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்படியே மாறாமல் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நிம்மதியை வேலை செய்ய முடியல. என்னதான் நம்ம விட்டு கொடுத்து போனாலும், நம்ம விலகியே போனாலும் பிரச்சனைகள் தேடி வருது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் சிலருக்கு
பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. சரியான முறையில் பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. இன்னைக்கு கொடுக்குறவங்க கொடுத்தாலும் நாம் சரிப்படுத்தி முடியக்கூடிய நிலையில் இருந்தாலும் மூணாவது மனுஷன் தலையிடல்கள்னால அதாவது நமக்கு கிடைக்க வேண்டியது லாக் ஆகுது, பிரேக் ஆகுது. இது எப்போ முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. குறிப்பா சிலருக்கு பார்த்தோம்னா கடன் சுமைகள் அதிகமாயிருச்சுன்னு சொல்லுவீங்க. எதனால்னா அதாவது எது பண்ணணுமே தெரியல. ஒரு சின்ன ஒரு வீடு வாங்கணும், இல்லையா ஒரு இடம் வாங்கணும், கடைசியில் பார்த்தோம்னா அது வாங்கி புரோஜனம் இல்லாமல் போயிருச்சு. கடன் தான் அதிகமாயிருச்சு. இன்னைக்கு விற்கலாம்னாலும் அது விற்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலை. ஆக மொத்தத்தில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு விஷயத்தை, ஆனால் அதை முழுசாக முடிக்க முடிய மாட்டேங்குது. பார்க்குறவங்க பார்வைக்கு ஐயோ அவங்களுக்கு என்ன குறை, அருமையாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு மனநிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு எல்லாமே ஏற்பட்டு இந்த எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினச்சி எந்த கோயிலுக்கு போனாலும் நாளைக்கு நல்லா இருப்போங்கிற ஒரு நம்பிக்கை வருதே தவிர, ஆனால் நமக்கு பிரச்சனைகள் தீர்ந்த பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு வெறுப்பு உங்களுடைய மனசில் இருந்துட்டு தான் இருக்குதுங்க. ஆனால் அந்த நிலையில் இருந்து இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிற காரகத்துவமே இதனுடைய அமைப்பு, அதாவது பூமி, கட்டடம் சம்பந்தப்பட்டது, கட்டுமானம் சம்பந்தப்பட்ட பொருள்கள், அதே மாதிரி சீருடை பணி தொழிலாளர்கள், அதே மாதிரி ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்டது, இராணுவத்துறை சம்பந்தப்பட்டது, இந்த வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு பதவி உயர்வு, அதே மாதிரி ஒரு இடம் மாற்றங்கள், ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பீங்க, ஆரம்பத்தில் கிடைக்கலைங்க, நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக நான் வேலை செய்கிறேன், ஆனால் நமக்கு இன்னைக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததுங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மருத்துவம் சார்ந்த, அதாவது உபகரண சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணாலும் சரி, இல்ல மருத்துவத்தில் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, ஆனா உங்களுக்கு கண்டிப்பா அதுல ஒரு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருப்தியான வேலை வாய்ப்புகள் சரியா அமைஞ்சிருக்காதுங்க. ஏன்னா ஒரு நல்ல படிச்சிருப்பீங்க, நல்ல ஒரு திறமையா இருப்பீங்க, ஆனா நம்ம எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கல. எதிர்பார்த்த வேலை கிடைச்சாலும் அதுல சரியா கண்டினியூ பண்ண முடியல, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற நிலை கடகராசினியர்கள் கண்டிப்பா கடந்த காலத்துல சந்திச்ச உங்களுக்கு இந்த ருட்சக யோகத்தினால் தொழிலில் வேலையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். பூமி சார்ந்த சம்பந்தப்பட்ட விதத்தில் மேன்மை அடையும். ஒரு புதிய கிரயம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஒரு வீடு வாங்குறதுக்கு தடங்களே வந்துட்டு இருக்குது, பண்ண முடியல. ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறோம், கிடைக்க மாட்டேங்குது. ஏற்கனவே ஒரு லோன் வாங்கியிருக்கிறேன், அது அப்படியே டிராப் ஆகி போயிடுச்சு, அதிலிருந்து மீண்டு வரும்னா அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இதுக்கு ஏதோ என்ன செய்யறது, ஒரு ஐடியா பிறக்கலையே, ஒரு வாய்ப்பு தெரியலையே, யாரையாவது ஒரு சப்போர்ட்டுன்னு நம்ம எதிர்பார்த்தாலும் கொடுத்துட்டு இருந்தவங்களை இன்னைக்கு நான் ஆச்சுன்னு சொல்றாங்க, ஆனா உதவிங்கிறது செய்ய மாட்டேங்கிறாங்க. நாளைக்குங்கிற அளவுக்கு தள்ளி தான் போகுதே தவிர இன்னைக்கு முடிக்கிற மாதிரி எந்த வாய்ப்புகள் அமையல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இந்த ருட்சக யோகத்தினால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன, 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பூமி சார்ந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இரும்பு இயந்திர மோட்டார் சம்பந்தப்பட்ட வாகனத்தினால் தொழில்கள் பண்ணி இன்னைக்கு எல்லாமே அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, பிரச்சனைகள் ஆகுது, தொழில மக்கி போச்சு, முடங்கி போச்சு, எல்லாம் விட்டுட்டு கம்முன்னு போய் அடுத்தவங்க கிட்ட வேலைக்கு போகலாமா அப்படி நிலையில் வருத்தப்படக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்களுக்கு இந்த 10ஆம் இடத்தில் ஏற்படக்கூடிய ருட்சக யோகம் செவ்வாய் பகவானால் நீங்க உச்சத்தை தொடக்கூடிய ஒரு யோகம் ஏற்படக்கூடிய தருணமாக இருப்பதனால கடினமான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா எதிர்வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பரவாயில்ல, நமக்கு ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கிறோம், இருந்த பிரச்சனைகள் நம்ம தீர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு கடகராசினியர்களுக்கு கண்டிப்பா ஏற்படுங்க. ஏன்னா சிரமங்கள்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கு வரத்தான் செய்யும், ஆனா அது கொஞ்ச நாள் இருந்து அதிலிருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம்னா அடுத்த ஒரு நகர்வுக்கு போகும்போது நமக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் எடுக்கக்கூடிய காரியங்களும் நமக்கு ஒரு மன நிறைவு கொடுக்கும். ஆனா கடகராசி நேயர்களுக்கு ஒன்று போன ஒன்று பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போது ஒரு விதத்தில் பார்த்தா வேலையில பிரச்சனை, இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா அதாவது நமக்கு வீட்லயே பிரச்சனையா இருக்குது. அங்கே போனாலும் நிம்மதி இல்லை, இங்கு வந்தாலும் நிம்மதி இல்லை. நமக்கு யாருக்கிட்ட உறவாடுறோமோ, யாருக்கிட்ட அன்பு செலுத்துறோமோ அங்கே பார்த்தா வீண் பழிகள் வருது, பங்கங்கள் வருது, அடுத்தவங்களால நம்ம பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படிங்கிற வெறுப்பு
அதாவது எல்லாமே அதாவது போகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட்டு, அடுத்தவங்களால ஒரு மேன்மையான யோகங்கள், ஒரு வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடியவங்க இருந்தாலும் இது வரைக்கும் போக முடியல, பொய்யும் புரோஜனம் இல்லாமல் இருக்குது, நம்ம நினச்சிட்டு வந்தது ஒரு விதமாக வந்தோம், இங்கே பார்த்தோம்னா வேலை சரியான முறையில் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு, தூர பிரயாணங்களால் மேன்மை அடையக்கூடிய யோகம் இந்த ருச்சக யோகம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானாகப்பட்டது உங்களுடைய ராசியை 4ஆம் பார்வையை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். ஒரு ஏற்கனவே உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள், ஒரு மன கஷ்டங்கள், மருத்துவம் பார்க்குறோம், வைத்தியம் பார்க்குறோம், சரியான முறையில் எதுவுமே தீர்வு வர மாட்டேங்குது, மாதம் கண்டா வீண் செலவுகள், விரைய செலவுகள், மருத்துவ செலவுகள் தான் வந்துட்டு இருக்குது, ஒருத்தர் நல்லா இருந்தால் இன்னொருத்தருக்கு சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அதாவது கடகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகக்கூடிய ருட்சக யோகமாக அமைகிறதுனால முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக நாளைய பொழுது உங்களுக்கு நன்மையாக இருந்து எதிர்வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன்க, சரிங்களா? இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் லக்னம் என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு பலன்கள் தெரிஞ்சு எதிர்வரக்கூடிய காரியங்கள் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக நேரத்துக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியாகும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.